தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. மாமா ரெகுலரா புஷ்அப் மட்டும் எடுத்துறீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை மாமா, புஷ்அப் எடுக்கிறப்ப நானும் உங்க மேல ஒரு நாளாச்சும் உட்காந்துடணும். என்னையும் வச்சு நீங்க புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்களா நான் டெஸ்ட் பண்ணணும். அடா அடா அடா, அத்தை போடுற காஃபியே காஃபி தான். காலங்காத்தால இப்படி ரிலாக்ஸா ஒரு ஷோவை பார்த்துக்கிட்டு அப்படியே காஃபி குடிக்கிறது என்ன டேஸ்டா இருக்கு. ச்சே, இவ்ளோ நாளா மிஸ் பண்ணிட்டே இனியா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா பார்த்தா தெரியல, காஃபி காஃபி குடிக்கிறேன் மாமா. பாவம் பாவம், பேசாதீங்க. புஷ்அப்ஸ் எடுக்கிறப்ப பேசக்கூடாது பாத்தீங்களா மாமா? பேசினா பாவம், உங்களுக்கு தான் டயர்ட் ஆகும். நீங்க பொறுமையா எடுங்க. எனக்கு ஷோ நல்லா தெரியுது. சோ நான் பொறுமையா பார்த்துக்கிட்டே காஃபி குடிக்கிறேன். மாறி மாறி சேருதே காதல் போடும் தூரலில், தேகம் மூழ்கி போகுதே ஏனோ ஒரு ஆசை, வா வா கதை பேச. ஆமாம், இன்னைக்கு சண்டே ஆச்சே, மேடம் அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டீங்க? என்ன அதிசயமா இருக்கு, காலையில எந்திரிச்சிட்டேன். தெரியல மாமா, நைட் ஃபுல்லா சரியா தூக்கமே வரல. அதான் காலையில சும்மாவே எதுக்கு புரண்டு படுத்திருக்கணும்னு எந்திரிச்சிட்டேன். கீழே வந்தா அத்தை சூடா காஃபி போட்டு வச்சிருந்தாங்களா, அதான் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தா பார்த்தா நீங்க புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்க. அதான் இங்கே உட்காந்துட்டேன். ஏன் தூக்கம் வரல? தெரியல மாமா, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாவே இருந்துச்சு. அதான். அவ்வளவுதானா மாமா, எக்ஸசைஸ் பண்ணல? எனக்கு முடிஞ்சு. ஓகே ஓகே மாமா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? அது ஒன்றும் இல்லை மாமா, ஃப்ரைடே எங்கள் கிளாஸில் ஒரு பையனுக்கு பர்த்டே. அவங்க பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். கிளாஸில் எல்லாருமே போகிறாங்க மாமா. அதான் நான் மட்டும் போகலன்னா கண்டிப்பாக கிளாஸ் பசங்கள்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனியா, இது என்ன புது பழக்கமா இருக்கு? பர்த்டே பார்ட்டிலாம் எப்பவும் நீ போக மாட்டியே, இது என்ன புதுசா? மாமா இப்ப கூட எனக்கு போக இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இவன் கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியே சொன்னான், நான் அப்பவே வரலன்னு சொன்னேன். ஆனா நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து நீ பணக்கார வீட்டு பொண்ணு, எங்களை மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வருவியா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க மாமா. அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இப்ப மேடம் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நாளா எதுவும் முடிவு பண்ணல. அதான் உங்ககிட்ட என்ன பண்றதுன்னு கேக்குறேன். என்ன கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவேன். நீ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்குனாவே வேண்டான்னு தான் சொல்லுவேன். கடைசியில இப்போ கிளாஸ்ல ஒரு கிளாஸ்மேட்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னா எனக்கு தெரியல இனியா, வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீ அவங்க கிட்டே கேட்டு பாரு. மாமா எனக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா பணக்காரங்க இப்படிதான் இருப்பீங்க, நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க மாமா. அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி நினைக்கிற பொண்ணு இல்லைல்ல. இவங்க இப்படி எல்லாம் பேசுறனாலதான் நம்ம போயிட்டு வரலாமான்னு தோணுது. புரியுது இனியா. சரி, வெயிட் பண்ணு. இன்னும் 1 வீக் இருக்குல்ல, அதுக்குள்ள பார்க்கலாம். சரிங்க மாமா. மாமா டேடி, அபிக்குட்டியும் இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்க போல. மாமா என்ன தூக்குங்க. அச்சோ, என் செல்லக்குட்டிய தூக்கணுமா? ஆனா மாமாவை பாரு, மாமா மேல ஃபுல்லா ஈரமா இருக்கு பத்தியா? பாப்பாவை தூக்குனா பாப்பாக்கும் வேர்வெல்லாம் ஒட்டிக்கும். சச்சா, அதெல்லாம் ஸ்மெல்லுடா தங்கம். மாமா போய் குளிச்சுட்டு வந்து பாப்பாவை தூக்கு வேணாம், ஓகே? மாமா போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து பாப்பாவை தூக்குறேன், ஓகேவா? சரி. ஏய் வாயாடி. இனியா என்ன வாயாடி கூப்பிடாத சொன்னல. என் பேரு அபிக்குட்டி. நான் அப்படிதாண்டி கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? கூப்பிடாத அடி போட்டுருவேன். ஏய் அடிப்பியா நீ? வாயாடி வாயாடி வாயாடி. ஏய் சொல்றல என்ன வாயாடி கூப்பிடாத. நான் நிஷாட்டே சொல்லிடுவேன் பாத்துக்கோ. இரு டாடா வந்தோடனே உன்னை சொல்லி அடி கொடுக்க சொல்றேன். சொல்லிக்கோ. நான் உன்னை வாயாடின்னு தான் கூப்பிடுவேனே. மாமா என்னடா? பாருங்க மாமா, இந்த இனியா என்ன எப்படி சொல்றான்னு. அவளுக்கு அடி அடி போடுங்க மாமா. இனியா, என்ன அவ சின்ன குழந்தை, அவளை போய் வாயாடின்னு கூப்பிடுறேன்? அவளுக்கு அபின்னு பேர் வச்சிருக்கோம்ல, அபின்னு பேர் சொல்லி கூப்பிடு. பாரு மாமா சொல்றாருல, அபின்னு பேர் சொல்லி கூப்பிடு, சரியா? இல்ல மாமா கிட்ட சொல்லி உன்னை அடிக்க
சொல்லிடுவேன். ஆமா ஆமா, அபி சொன்னா கண்டிப்பா அடி விழும். இங்க பாரு, எப்பவும் நீ அபிய அபின்னு மட்டும்தான் கூப்பிடணும். வாயாடின்னு கூப்பிட்டேன் அவ்வளவுதான், இனியா உனக்கு அடி விழும். பாத்தியா? ம், நல்ல மாமா நல்ல மருமக. சரிங்க மேடம், இனிமே உங்களை அபி மேடம்னு கூப்பிடுறேன், ஓகேவா? அந்த பயம் இருக்கட்டும். இங்க பாரு, என்ன ஏதாச்சும் சொன்ன வீட்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அடி வாங்க வச்சிருவேன், பாத்துக்கோ. சரிங்க மேடம், சாரிங்க மேடம், மன்னிச்சிடுங்க மேடம். ஒரு வழியா சிரிச்சிட்ட போல, பரவாயில்ல. இனியா, என்னம்மா அப்பா இங்க? காட்டியப்பா ரொம்ப நாளா வீட்ல இல்லல்ல, எனக்கு அப்பா பார்க்கணும். அச்சோ தங்கம், உனக்கு கார்த்திக் அப்பா பார்க்கணுமா? இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்துருவாங்களே. நிஜமாவா? ஆமா, கார்த்திக் அப்பா, மீரா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. மீரா வருவாளா? ஆமாடா, இனிமே சித்தி நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்க எப்பவும் நம்ம வீட்ல தான் இருப்பாங்க. ஐ ஜாலி ஜாலி. ரெண்டு பேரும் இப்பதானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? மாமா, எங்க சண்டைலாம் அவ்வளவுதான். சும்மா நான் வம்பு இழுப்பேன், அவன் என்ன வம்பு இழுப்பா, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் பேசிடுவோம். தெரியுது தெரியுது. அபிக்குட்டி காலையில எந்திரிச்சு பால் குடிச்சாளா? இல்ல. சரி வா, நம்ம பாட்டி கிட்ட கேட்டு சூடா பால் குடிக்கலாம். அம்மா, சரிடி தங்கம், வா போலாம். சரி இனியா, ரெண்டு பேரும் உள்ள போங்க, நானும் போய் குளிச்சுட்டு வரேன். ஓகே மாமா. ரெடியா? ரெடி தான் சார், கிளம்பலாம். நான் நேற்று நைட்டே உங்ககிட்ட கேட்டேன், நீங்க தான் திரும்பவும் கேட்குறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 days கூட நீங்க ஸ்டே பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இல்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், கிளம்பலாம் சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். சரி ஓகே, வாங்க கிளம்பலாம். சரிங்க மாமா, நாங்கள் போயிட்டு வரோம். டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் மாமா. சரிங்கப்பா. அப்பா, நான் போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோங்கப்பா, எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்களா? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. வேலைக்கு அவர் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் கரெக்டாக கொடுங்கம்மா. நான் போயிட்டு வரேம்மா. பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரிடா பேட்டி, பத்திரமா நல்லபடியா போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ப்பா. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா. சரிங்க பாட்டி. மீரா, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானடா? அம்மா சொன்ன மாதிரியே நடந்துக்கோ. சரிங்கம்மா. சரிங்கப்பா, டைம் ஆச்சு பாத்தீங்களா? இப்ப கிளம்புனாதான் வீட்டுக்கு போய் இருட்டுறதுக்குள்ள சேர முடியும். போயிட்டு வாங்கப்பா. தம்பி, மெதுவா கார் ஓட்டிட்டு போங்க. சரிங்க மாமா, நாங்கள் போயிட்டு வரோம். மீரா, கிளம்பலாம் சார். சார், லக்கேஜ் ஆல்ரெடி நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீங்கள் போய் உட்காருங்க. மீரா, ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காருங்க. ஓகே ஓகே சார். கிளம்பலாமா? சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஓகே சார். மீரா, இருங்க 1 minute. சார், அது ஏதோ ஸ்டக் ஆன மாதிரி. நான் பார்க்குறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் குரல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி கண்மூடி காதோரம் பாடுது, நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழை தந்து வானம் கொத்தாட. ஓகேவா இல்ல டைட்டா ஏதாச்சும்? இல்ல சார், எனக்கு ஓகே தான். ஓகே, கிளம்பலாமா? என்ன கண்ணுடா அது, அப்பா. இவர்கிட்ட கேட்கலாமா? 10 நாள் ஆயிடுச்சு, ஷாப்க்கே போக முடியல. இதுக்கப்புறமும் போகாம இருந்தா நல்லா இருக்காதே. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு பவி வேற சொன்னா. இவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? கேட்டா விடுவாரா, இல்ல போக கூடாதுன்னு சொல்லிடுவாரோ? என்ன பண்றது? என்னங்க? ஒன்னும் இல்ல சார். என்னாச்சு உங்களுக்கு? நம்மளையே பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. சரி, ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்களோன்னு என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஷோ, இவரை பார்த்தாலே எனக்கே இவ்வளோ பயமா இருக்கு.
இவர்கிட்ட பேசணும்னாவே படபடன்னு வருதே. எப்படி இவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி ஷோ. மீரா, தைரியமா கேட்டு. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ கேட்டாதான் கிடைக்கும். ஆனா எப்படி கேக்குறது சார்? என்னங்க? அது அது வந்து சார், எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ம், கேளுங்க. அதுக்கே இப்படி பயந்து பயந்து பேசுறீங்க? இங்க பாருங்க மீரா, நார்மலாவே இருங்க. என்ன விஷயம்? கேளுங்க. என்ன கேட்கணும்? சார், அது அது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஷாப் ரன் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ம், தெரியும். சொல்லுங்க மீரா, ஏதோ கேட்க வந்தீங்கல்ல? அதான் சார், அது 10 டேஸ்க்கு மேலே ஷாப்க்கு போகவே இல்லைல்ல சார். அதான் நாளையிலேருந்து நான் நான் ஷாப்புக்கு போகலாமா? என்ன? ஐயோ, இவர் வாய்ஸே மாறிடுச்சு. என்ன இவ்வளோ கோவமா பேசுறாரு? என்ன கேட்டீங்க? அது அது வந்து சார், ஷாப்புக்கு போகலாமா வேண்டாமான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக அப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, எதுக்காக கேக்குறீங்கன்னு கேட்டேன். சார், அது சார், அந்த ஷாப்பை நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சோம் சார். அது அம்மா சொன்னாங்க, ஒருவேளை உன் புருஷன் வேண்டான்னு சொன்னார்னா நீ போகக்கூடாது. அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுத்துக்கோன்னு சொன்னாங்க சார். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் போட்டுமா வேண்டாமா சார்? ஓ, உங்களுக்கு என்ன விருப்பம்? உங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டேன். அது அது எனக்கு போகணும் சார். ம், போங்க. சார், இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீரா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு சாதிக்க கூடாது, அவளுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க கூடாது, புருஷன் வீட்டில் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் செய்யணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? அந்த ஷாப் நீங்க ஆசைப்பட்டு வச்சது. எவ்வளோ கனவுகளோட அதை ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ ஒருவேளை நாங்க வேண்டான்னு சொன்னா அதை உடனே விட்டுருவீங்களா? உங்களுக்கு அது கஷ்டமா இருக்காது? ஆமா சார், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் எல்லார் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல சார். ஃபேமிலியில பெர்மிஷன் கொடுக்காம பொண்ணுங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல சார். அதனால தான். ஆமா மீரா, ஒத்துக்கிறேன். சில வீட்ல இப்பவும் அந்த மாதிரி இருக்குதான். பட் எங்க வீட்டை பொறுத்தவரையும் ஒரு பொண்ணு என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணுங்க. நாங்க யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இது நீங்க ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்க ஷாப்பு என்ன மாதிரி ஷாப்பு? ஏதோ கிராஃப்ட் ஒர்க்கு என்னமோ சொன்னீங்கல்ல? ஆமா சார், எங்க ஷாப்ல ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவோம். ஓகே, பட் நீங்க படிச்சது இது ரிலேட்டடா இல்ல, ரைட்? ஆமா சார், ஆனா தனியா கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ம், சூப்பர் மீரா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்காக தனியா கோர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இன்ட்ரெஸ்டோட ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த அது எப்படி முன்னேற்றணும் தானே எல்லாருமே நினைப்பாங்க. உங்களுக்கு விருப்பத்தோட தானே பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க எப்பயும் போல உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணலாம். உங்க ஷாப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றதுக்கு ரெடி தான். என்னங்க, உங்க ஷாப்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட நீங்க தயங்காம கேட்கலாம். நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். இட்ஸ் ஓகே சார், நீங்க கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம் சார். நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் வித் மீ. ஓகே? ஓகே சார். ரசத்தி நீந்தா பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். அப்பாடி,
இன்னைக்கு தான் என் பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் லீவுன்னு வீட்லயே இருக்கீங்க. டேய் பேராண்டிங்களா, உங்களெல்லாம் வாரம் ஃபுல்லா பார்த்து பேசக்கூட முடிய மாட்டேங்குதுடா. வார கடைசியில தான் உட்காருங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன பட்டு பண்றது, கொஞ்சம் பிஸி நாங்களாம். உங்க பேர பிள்ளைங்கலாம் வேலை பாக்குறாங்கல்ல. அப்படி சொல்லுப்பா, இவளுக்கு என்ன தெரியுது? பாத்தியா பட்டு, உன் பேர பிள்ளைங்க மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல? பேத்திங்க 2 பேர் இருக்கமே, எங்களை பத்தி என்னைக்காச்சும் கவலைப்படுறியா? எப்ப பார்த்தாலும் பேர பிள்ளைங்க மட்டும்தான் உனக்கு முக்கியம். கொள்ளு பேத்தி வேற ஒருத்தி இருக்கா, அவளையும் கண்டுக்கிறது இல்ல. வந்துட்டால வம்பு இழுக்கிறதுக்குன்னு. அடியே, உனக்கு வேற வேலை பொழப்பே கிடையாதாடி? எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட வம்பு இழுக்கிறதே பொழப்பா வச்சிருக்கா. ஏடி, நான் என் பேர பிள்ளைங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன? காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம்லாம் வீட்டுக்கு வந்துருவதானே? உன்கிட்டதான் நல்லா பேசுறமே. ஆனா பிள்ளைங்க கிட்ட அப்படியா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி என் வாய் அடைச்சிருப்பட்டு. பட்டு பாட்டி. என்னடா பேத்தி? உங்க திட்டாளா? அடி போட்டுருமா? அடி நான் பாட்டுக்கு அமைதியா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஏதாச்சும் வம்பிழுத்துனா இப்ப எதுக்கு என்ன இழுக்கிற நீ? நீதான் பட்டு பாட்டிய திட்டல, பாட்டிய திட்ட கூடாதுல, அதான் உனக்கு அடி போட சொல்றேன். இரு சொல்லுவடி, சொல்லுவ. அப்பா பாப்பா, 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படிமா உங்க 2 பேருக்கு மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது? அண்ணா, அவகிட்ட சொல்லுங்க, இவளாலதான் எல்லாம் வர்றது. இனியா, அவ குழந்தை. குழந்தைன்னு இந்த குட்டி வாண்டு பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியான ஆளு. இந்த வயசுலயே என்னென்ன சேட்டை பண்ணது தெரியுமா இது? அப்பா, இனியா, என் பிள்ளைய திட்டாத, அமைதியாரு. பாத்தியா திட்டு வாங்கியா? அடியே இரு, உன் கையில இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் தான் சாப்பிட போறேன். குடி. குடிக்க மாட்டேனே, என்ன பண்ணுவ? பாரு இப்ப என்ன பண்றேன்னு. என்னது கையெடு. இப்ப என்ன பண்ணுவ? அப்பா, இனியாக்கு அடி போடுங்கப்பா. ஏன் பழம் அவ எடுத்து சாப்பிட்டா. இனியா, இவளுக்கு வேற வேலையே இல்ல. அவ சின்ன குழந்தை கிட்ட இருக்கிறதா புடுங்கி சாப்பிடுவ நீ. யாரு குழந்தை? இவளா குழந்தை? சரி சரி பட்டு, அவளுக்கு அடி போட்டுடலாம். நீங்க இருக்கிற பழம் ஃபுல்லா நீயே சாப்பிட்டுக்கோ. நான் இனியா கூட டூ. சரி, நானும் டூ தான். போடி. ஏப்பா பாப்பா, வீட்டுல இருந்தாவே போதும், 2 பேருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. ஆனா இவ இல்லாம அவளும் இருக்கிறது இல்ல, அவ இல்லாம இவளும் இருக்கிறது இல்ல. 2 நிமிஷம் சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே ஒட்டிக்கிட்டு இருப்பாளுங்க. ஏம்மாமா பாட்டி, அடுத்த வாரம் நாங்க ஊட்டி போறோம். என்னப்பா சொல்ற? ஊட்டிக்கா? எதுக்குப்பா? ஆமா பாட்டி, எங்க டீம் அவுட்டிங் இருக்கு. அது வருஷத்துக்கு ஒரு முறை போவோம்ல பாட்டி. கடந்த 2 வருஷமா போனல, இந்த வருஷமும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாட்டி. இந்த வருஷம் ஊட்டியில 2 நாள். அப்படியா? சரிப்பா, சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. டேய், என்னடா சொல்லவே இல்ல? ஊட்டிக்கெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு அமௌண்ட் ஸ்பான்சர் பண்றாங்களா என்ன உங்க கம்பெனில? அட, ஃபுல் அமௌண்ட் எப்படிடா கம்பெனி சைடு ஸ்பான்சர் பண்ணுவாங்க? எப்பவும் போடுற அமௌண்ட் மட்டும் தான் கம்பெனி சைடு, மீதி அமௌண்ட் ஓன் அமௌண்ட் தான். அதானே பார்த்தேன். எங்க பக்கத்துல எங்கேயாச்சும் போலான்னு சொன்னா கேக்குறாங்களா? ஊட்டி தான் போகணும்னு நிக்கிறாங்க. வேற என்னடா பண்ண முடியும்? ஓகே ஓகேடா மச்சான், நல்லா ஜாலியா 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வா. அப்போ இந்த வாரம் நீ ஊருக்கு போறியாப்பா? அப்ப இந்த வாரம் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த வாரம் குலதெய்வம் கோவிலுக்கு போய்க்கலாம். எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வரணும். பாத்தியா, கார்த்திக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன புது பொண்ணை கூட்டிட்டு போகணும்லப்பா. சரிங்க பாட்டி, அப்போ அடுத்த வாரம் பிளான் பண்ணிக்கலாம். சரி சரிப்பா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க பாட்டி.